ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாக் டே 47. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால சிக்கன் அப்புறம் வந்து பீஃப் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா நான் வந்து சிக்கன் சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால் நான் பீஃப் எடுத்திருந்தேன். சிக்கன் வந்து வீட்டில் அம்மா சமைச்சாங்க. நான் வந்து பீஃபும் பருப்பு குழம்பும் வந்து வச்சேன். பருப்பு குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட பருப்பு குழம்பு பீஃபும் வைக்கிறதே கிட்டத்தட்ட 3:30-4 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கோயில் திருவிழா வேறு. ஸோ அங்கே வர போக வேண்டியிருந்தது. சாப்பாடு அப்புறம் ஆர்டினரி சாப்பாடு தான் வச்சுருந்தோம். அப்புறம் புட்டு இருந்தது. புட்டு வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன், நைட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் குழம்பு அம்மா வச்சாங்க. இது உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சாங்க. அடுத்து நான் வந்து பீஃப் வச்சுருந்தேன். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் வறுத்து அரைச்ச கறி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் 1/4 கிலோ தான் பீஃப் எடுத்தேன். எடுத்த கூட எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஒரு பிங்க் கலர் சட்டை மட்டும் தான் இருந்தது. நாளைக்கு வந்து துணி துவைக்கணும். ஸோ இந்த சட்டையை போட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. கிளம்பி கோயிலுக்கு போகும்போது கரெக்டாக வந்து தேர்லாம் வந்துருச்சு. கொடியெல்லாம் இறக்க டைம் தான். நம்ம போய்ட்டு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே கிளம்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டாரும் பக்கத்தில் உட்காந்துருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்துலாம். நம்ம செல்லில் வீடியோ எடுத்தால் அந்த 3 ஸ்டாரும் பெருசாக தெரியாது. அதை ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். போகிற வழியில் போலீஸ்காரர் இருந்தாங்க. அவங்கள தாண்டிட்டு போயிட்டேன். இதுதான் கோயில். அந்த கோயில் பார்த்திங்கன்னா கோணத்தில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும். கோயிலோட அவுட் சைடு இப்படி தான் இருக்கும். வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. கொடியிறக்கம் முடிஞ்சோடனே நான் உள்ளே போயிட்டு ஆசீர்வாதத்துக்கு வந்தேன்னா அது ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது பழக்குளம்லாம் கொலையே 50 ரூபான்னு சொல்லி இடம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிச்ச அப்புறம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தேன்குளம் ஒரு டார்ட் போர்டு கூடிய ஒரு விளையாடக்கூடிய பொருள் ஒன்று வாங்கினேன். இது வந்து கோணம் டு ஆசிரியப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய அன்னம்மாள் சர்ச்சு. இது ஒரு மாத சர்ச்சு தான் இருக்குது. நாகர்கோவில் கோணத்தில் இருக்குது. ஸோ அதை முடிச்சு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இருந்து கிளம்பிட்டேன். வண்டி வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து விட்டுருந்தேன். ஏன்னா கடை அங்கே இருந்தது. அப்புறம் வர வழியில் நிறைய லைட் வந்து கோணத்துலேருந்து அப்படி ஆசிரியப்பாளையம் வரைக்கும் லைனாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்தேன். வண்டி அங்கே நிறுத்திட்டு சைடில் இண்டிகேட் போட்டு நிறுத்திட்டு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். லைட் ஒரு சைடு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து எடுத்துட்டேன். இன்னோட திருவிழா முடிஞ்சுது. ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான். நைட் வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நேற்று வந்து இதே முறையில் படம் பார்த்தேன். ஏன்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதேமே நொழுங்குற அளவுக்கு இருந்தது. ஸோ வந்து யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த விலாக் அவ்வளோதான் கைஸ். இதுதான் அவங்கள டாட் போட்டு இந்த விலாக் தான் அவ்வளோதான் கைஸ். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.